சூரத்துல் ஹஷ்ருடைய கடைசி வசனங்கள். சென்ற தஃப்சீரில் நாங்கள் யஹூதிகள், முனாஃபிக்குகள் இவர்களை பற்றி அல்லாஹ் சொன்ன விடயத்தை பார்த்தோம். இன்றைய தஃப்சீரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், لو أنزلنا هذا القرآن على جبل, இந்த குர்ஆனை உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை நாங்கள் மலைகளுக்கு இறக்கியிருந்தால் லரஐதஹு, நபியே நீங்கள் அந்த மலைகளை பார்த்திருப்பீர்கள், خاشعا متصدعا من خشية الله, அல்லாஹுடைய பயத்தால் அந்த மலைகள் எல்லாம் தூள் தூளாக வெடிப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? அது அப்படியே முதுகுக்கு பின்னால் போட்டுட்டீங்க. நீங்கள் இந்த குர்ஆனை கணக்கெடுக்க இல்லை. இந்த குர்ஆனை உங்களோட ஆயுள்ள ஒரு தடவையாவது நீங்கள் ஓதி பார்க்கவும் இல்லை. யாரெல்லாம் இன்று கபருக்கு போய்கொண்டிருக்காங்களோ அவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அவங்க வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அல்லாஹ் என்ன பேசியிருக்கிறான் என்பதை விளங்காமத்தான் கபருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அவ்வளோ பேரும் நஷ்டவாளிகள். ஏன்? அல்லாஹுடைய கலாம் இந்த குர்ஆன். நீங்கள் கணக்கெடுக்காவிட்டாலும் அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் இந்த குர்ஆனை கணக்கெடுக்காவிட்டாலும் இந்த குர்ஆனை நாங்கள் மலைகளுக்கு இறக்கி இருந்தால், ஜபல் என்றால் மலை, அல்லாஹுடைய மனிதர்களை விட பெருமொரு படைப்பு தான் மலை, சாதாரண படைப்பல்ல மலை. இந்த மலைக்கு இறக்கி இருந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புத்தியை நாங்கள் மலைக்கு கொடுத்து எல்லாமே கொடுத்திருந்தா இந்த மலை அல்லாஹுடைய பயத்தால தூள் தூளாக வெடிப்பதை நபியே நீங்கள் பார்த்திருக்கீங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, குர்ஆனுடைய பெருமதி என்ன? தற்காலத்தில் முஸ்லிம் சமூகத்துடைய அவல நிலையை பற்றி முழு இடங்கள்லையும் குரல் கொடுக்கிறார். ஆனால் இன்னும் ஒரு விடிவு முஸ்லிம் சமூகத்துக்கு இல்லை. என்ன காரணம்? நோய் வந்திருக்குது, மருந்தை தேடணுமே தவிர நோயை பேசி திரிஞ்சி பிரயோஜனம் கிடையாது. மருந்து சகோதரர்களே, முஸ்லிம் சமூகத்துடைய எல்லோருமே குர்ஆன் பக்கம் திரும்ப வேண்டும். எல்லோரும் 5 பேர் 10 பேர் 100 பேர் 200 பேர் இல்லை. ஸ்ரீலங்காவில் பிரச்சனையா? இந்தியாவில் பிரச்சனையா? சிரியாவில் பிரச்சனையா? சவுதியில் பிரச்சனையா? எங்கு பிரச்சனையோ முடிவு ஒன்றுதான், எல்லோரும் குர்ஆன் பக்கம் திரும்ப வேண்டும். அவ்வாறு திரும்பலன்னு வைங்க, யாரும் நினைக்கவானா கடைசி காலம் இது, தஜ்ஜால் வரப்போறானோ தெரியாது, யஜூஜ் மௌஜூஜ் வரப்போதோ தெரியாது. தஜ்ஜால் யஜூஜ் மௌஜூஜை பார்க்காதீங்க. சுபஹ் நேரத்துக்கு பள்ளிக்கு போய் பாருங்க, எத்தனை முஸ்லிம் பள்ளியில் இருக்கிறார். அவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய உதவி. மற்ற அவ்வளவு முசீபத்தும் லானத்தும் தான். அல்லாஹ் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறார். அல்லாஹ் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறார். அல்லாஹுடைய பொறுமையை சோதிக்க போயிடக்கூடாது. குர்ஆன் பக்கம் திரும்புங்க, அல்லாஹின் பக்கம் திரும்புங்க, தௌபா செய்யுங்க. நல்ல முடிவுகள் வானத்திலிருந்து இறங்கும். தௌபா இல்லை, குர்ஆன் பக்கம் திசையை திருப்ப இல்லை. சகோதரர்களே, அல்லாஹ் அநியாயக்கார அரசர்களை முஸ்லிம் சமூகத்தின் மீது அல்லாஹ் சாட்டுவார்.
ஃபஸாமூஹும் சூஅல் அஸாப், உங்களுக்கு வேதனை செய்ய ஆரம்பிப்பார்கள். நீங்க எவ்வளோ பதுவா செஞ்சாலும் அது மேலே போகாது, மேலே போகாது. எந்த ஊர்ல சகோதரர்களே குர்ஆன் நடைமுறையில் இருக்குது? எந்த ஊர்ல எந்த நாட்டுல குர்ஆன் நடைமுறையில் இருக்குது? 2-3 நாளைக்கு முன்னால பிரபல்யமான முஸ்லிம் நாட்டில் மியூசிக்கல் ஷோ நடந்தது. லட்சக்கணக்கான முஸ்லிம் பெண்கள் அதே இடத்துல பூமி சுழி வாங்கி இருந்தா என்ன நடந்திருக்கு? அல்லாஹ் எவ்வளோ பொறுமையோடு இருந்திருக்கிறார், அல்லாஹ் எவ்வளோ பொறுமையோடு இருந்திருக்கின்றார். அல்லாஹ் பொறுத்து கொண்டிருக்கின்றான். முஸ்லிம் சமூகம் குர்ஆனின் பக்கம் திசையை திருப்போம். குர்ஆனை கேட்க தயாரில்லை, அமல் செய்ய தயாரில்லை. அப்ப சகோதரர்களே அல்லாஹுடைய உதவி எப்படி இறங்கும்? முன் சமூகம், சஹாபாக்களுடைய காலம், தாபிஈங்களுடைய காலம், தபஅத் தாபிஈங்களுடைய காலம், நமது முன்னோர்களின் காலம், முஸ்லீம்களிடம் 100% இந்த குர்ஆன் இருந்து முஸ்லீம்களை கண்டு உலகம் பயந்து, முஸ்லீம்களை கண்டு உலகம் பயந்தது. இன்று 50% முஸ்லிம் நாடு இருக்கிறது. ஆனால் உலகத்தில் மிக நசுக்கப்பட்ட ஒரு சமூகம் முஸ்லிம் சமூகம். ஒரே ஒரு காரணம், குர்ஆன் எங்களை விட்டு சென்று விட்டு, வேற எந்த காரணமும் அல்ல. குர்ஆனை கையில் எடுக்க சொல்லுங்க சகோதரர்களே, வாழ்க்கையில பின்பற்ற சொல்லுங்க. குர்ஆனை எப்படி அல்லாஹ்ட உதவி இறங்குதுன்றத பின்னால பாரு. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு இறக்கின இந்த குர்ஆனை நான் மலைக்கு இறக்கி இருந்தாய். உங்களை விட எவ்வளோ கடினமான படைப்பு. மலை என்பது சாதாரண படைப்பல்ல, மலை ஜபல். குர்ஆன்ல அல்லாஹ் மலையை பற்றி 41 இடங்கள்ல பேசியிருக்கிறார். ஆக சங்கிலி மலைகள் இருக்குது சைனால, ஐரோப்பால, அமெரிக்கா, கனடாவுடைய போர்டர்கள்ல சங்கிலி மலை 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் மலைகள் இருக்கு. இந்த மலைக்கு இந்த குர்ஆனை நான் இறக்கி இருந்தாய். அல்லது ஸ்ரீலங்கால இருக்குது மலைகள், 18 ஏறி போறோமே மகியங்கனையால, பெரும் மலை, சிவனொளி பாதமலை மலை, சஃபா மர்வா மலை, நபி அவர்கள் தங்கியிருந்த ஹிரா குகை மலை, நபி அவர்கள் தங்கியிருந்த சௌர் குகை மலை, நபி அவர்கள் அரஃபாவிலே ஏறியது ஜபலுர் ரஹ்மா மலை, உலகத்தில் முதலாக படைக்கப்பட்டது ஜபலு அபி குபைஸ் என்ற மலை மக்காவிலே இருக்கிறது. நபி அவர்கள் நபியை பார்த்து சந்தோஷம் அடைந்த மலை உஹது மலை, சொர்க்கத்தில் இருக்கும் மலை உஹது மலை. சகோதரர்களே, உலகத்தில் எத்தனை 1000 மலைகள் இருக்கிறது. ஒரு மலைக்கு 1 ஆயத்து வீதம் நான் இறக்கி இருந்தால் அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், கருப்பு மலை மாத்திரமல்ல, வெள்ளை மலைகள் இருக்கிறது உலகத்திலே. ஜுததுன் பீத், வெள்ளை மலைகள். ஹுமுர், சிவப்பு மலை, அதிலிருந்துதான் இரும்பு செம்பு எடுக்கக்கூடிய சிவப்பு மலைகள் உலகத்திலே இருக்கிறது. கராபீபு சூத், கருத்த மலைகள் இருக்கிறது. கீழே நெருப்பு இருக்கிறது அந்த மலைக்கு கீழ். இவ்வாறான பலதரப்பட்ட மலைகள் உலகத்தில் இருக்கிறது. எந்த மலையாக இருந்தாலும் இந்த மலைகள் மீது என்னுடைய ஆயத் இறக்கப்பட்டால், அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ் தேன் பூச்சியை பார்த்து சொன்னானாம், وَأَوْحَى رَبُّكَ إِلَى النَّحْلِ أَنِ اتَّخِذِي مِنَ الْجِبَالِ بُيُوتًا. தேன் பூச்சியே, மலைகள்ல போய் உண்ட வீடை தேர்ந்தெடு. மலைகள்ல வீட்டை தேர்ந்தெடுப்பது குகை. சூறாவிலே, குர்ஆனிலே சூரத்துல் கஹ்ஃப் என்று தனி சூறாவே இருக்கு. கஹ்ஃப் என்றால் மலையில் உள்ள குகை. கஹ்ஃப் வாசிகள் குகை வாசிகள்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் வாப்பாவிடம் சொன்னான், வெள்ளம் வரும் பொழுது, சஆவி இலா ஜபலி யஅஸிமுனி மினல் மா, வாப்பா நான் மலையில ஏறி